Hello friends, welcome to Ambience kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ள அருமையா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய கேரட் துருவினது சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். ஓகே, இப்போ கலந்தாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி விட்டுக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறமா பாதி எலுமிச்சையோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த கலவையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த கேரட் கலவையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவு நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இதை இந்த ப்ரெட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக ப்ரெட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கோட் பண்ணியாச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு பீஸாக மெதுவாக போட்டுக்கலாம். போடும்போது கவனமாக போடணும். ஓகே, போட்டதும் உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் மெதுவாக வெளியே எடுத்துடுறேன். தீ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.